அனைவருக்கும் வணக்கம். கத்தார் ஆம்பல் தமிழ்ச்சங்கம், ஐடிசி ஜங்ஷன், வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனம் இணைந்து நடத்தும் கண்ணதாசன் நூற்றாண்டு விழா. இதில் 10 பேராசிரியர்கள், 10 தலைப்புகள், 10 நிமிடங்கள். அதன் முடிவுகள். கண்ணதாசன் 100 நாள் 100 உலக சாதனைகள் என்ற முயற்சியில் 10 பேராசிரியர்கள் 10 வெவ்வேறு கோணங்களில் சிந்தனைகளை பகிர்ந்திருப்பது மிகவும் பாராட்டத்தக்கது. தலைமைத்துவம் முதல் மனித நேயம் வரை, கல்வி முதல் தொழில் நேர்மை வரை, வெற்றி முதல் ஞானம் வரை ஒவ்வொரு தலைப்பும் தனித்துவமான சிந்தனை பாதையை திறக்கிறது. சிறப்பாக ஒரு பக்க உரை என்ற குறுகிய வடிவத்திற்குள் கருத்தை சொல்ல வேண்டிய சவாலை ஏற்றுக்கொண்டிருப்பதே ஒரு திறமை. சில உரைகளில் கருத்துகளுக்கு மேலும் வாழ்க்கை நிகழ்வுகள், குறிப்பிட்ட உதாரணங்கள், தாக்கமிக்க தொடக்கம் அல்லது வலுவான நிறைவு சேர்ந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் குறைகளை காட்டிலும் ஒவ்வொருவரும் முன்வைத்த சிந்தனையின் தனித்துவமே இந்த நிகழ்வின் மிகப்பெரிய பலம். அறிவை பகிர்வது மட்டுமல்லாமல் கேட்பவரை சிந்திக்க செய்வதே இந்த பயணத்தின் வெற்றி. 10 பேராசிரியர்களின் 10 தலைப்புகளில் 10 பார்வைகள், ஆனால் ஒரே நோக்கம்: சிந்தனையை தூண்டி மாற்றத்தை உருவாக்குவது. இதற்கு மதிப்பெண் வழங்கி தரத்தை சோதிப்பது. மதிப்பெண் என்பது முடிவல்ல, நம்மை நாமே அறியும் அளவுகோல். மதிப்பெண் என்பது நம்மை நாம் தரம் பிரித்து பார்ப்பதற்கான ஒரு சிறிய அளவுகோல் மட்டுமே. அது நிரந்தரமானது அல்ல. அந்தந்த சூழலுக்கு ஏற்ப மாறக்கூடிய தன்மை கொண்டது. ஏனெனில் சூழல் எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. ஆகையால் இங்கு வழங்கப்படும் மதிப்பெண்களை நம் பேச்சின் நிரந்தர தரமாக கருத வேண்டியதில்லை. அந்த சூழலில் நமது பேச்சு எவ்வாறு அமைந்திருந்தது என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு கண்ணாடியாகவே இம்மதிப்பெண்களை பார்க்க வேண்டும். நம்மை நாமே பரிசோதனை செய்து கொள்வது போல நமது நிறைகளை அறிந்து மகிழ்வோம், குறைகளை உணர்ந்து திருத்திக் கொள்வோம், இன்னும் மேம்படுத்த வேண்டிய திறன்களை அடையாளம் கண்டு மெருகேற்றிக் கொள்வோம். குழப்பம் வேண்டாம், தெளிவாக புரிந்து கொள்வோம். ஒப்பீடு வேண்டாம், சுய முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்போம். மதிப்பெண்ணில் தேங்காமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வோம். நமது திறமைகளை வெளிக்கொணரவும் அவற்றை மெருகேற்றிக் கொள்ளவும் ஆம்பல் தமிழ்ச்சங்கம் ஒரு சிறந்த களத்தை உருவாக்கி தந்துள்ளது. இந்த வாய்ப்பை ஒவ்வொருவரும் செவ்வனே பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து கற்றுக்கொண்டு பயிற்சி பெற்று நமது பேச்சாற்றல் மற்றும் ஆளுமை திறன்களை வளர்த்து கொண்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராவோம். இன்றைய மதிப்பெண் நமது இறுதி நிலை அல்ல, நாளைய முன்னேற்றத்திற்கான தொடக்கப்புள்ளி. தொடர்ந்து பயணிப்போம், திறமைகளை மெருகேற்றுவோம், தன்னம்பிக்கையுடன் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வோம். மதிப்பெண் தரத்தின் அடிப்படை: 1. கருத்து, மைய கருத்து தெளிவு. 2. தெளிவான உச்சரிப்பு, முக்கியமான கருத்துக்களை தெளிவாக சொல்லுதல். 3. கண் தொடர்பு, கேட்பவருடன் நேரடி தொடர்பை உருவாக்கும் வகையில் வழங்கல். 4. உடல் மொழி, தலைப்புக்கு ஏற்ற கட்டுப்பாடான உடல் மொழி. குரலில் ஏற்ற இறக்கம், முக்கியமான கருத்துக்களுக்கு அழுத்தம் கொடுத்து பேசுதல். 6. பின்புலம், தலைப்புக்கேற்ற காட்சி அமைப்பு. 7. நேர மேலாண்மை, குறித்த நேரத்தில் வழங்குதல் மற்றும் கருத்து சுருக்கம். 8. கொடுக்கப்பட்ட செய்தியில் நிலைத்திருத்தல், தலைப்பில் இருந்து விலகாமல் மைய கருத்தை சுற்றியே உரை வழங்குதல். 9. பிறர் பேசும்போது கவனித்தல், நிகழ்ச்சியின் கூட்டு கற்றல் தன்மைக்கு ஏற்ப கேட்புத்திறன். 10. கருவிகளை சரியாக பயன்படுத்துதல், காணொளி வடிவத்திற்கு ஏற்ற வகையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல். முதல் பேச்சாளரான முனைவர் ஹேமமாலினி தலைமைத்துவம் என்ற தலைப்பில் உரை வழங்கினார். தலைமைத்துவம் என்பது பதவியால் கிடைப்பதல்ல, பொறுப்பை ஏற்று பிறரை வழிநடத்தும் பண்பால் உருவாவது என்பதை அழகாக சுட்டிக்காட்டிய சிந்தனை மிக்க உரை. கண்ணதாசனின் வாழ்வியல் பார்வைகளோடு தலைமைத்துவத்தை இணைத்து சிந்திக்க வைத்த விதம் சிறப்பு. தன்னை முன்னிறுத்துவதை விட தன்னுடன் இருப்பவர்களையும் முன்னேற்றுபவரே சிறந்த தலைவர் என்ற உணர்வை ஏற்படுத்திய உரை. பாராட்டுக்கள் அம்மா. கருத்து தெளிவு, தலைமைத்துவத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த விதம், நடைமுறை சிந்தனைகள் அருமை. கருத்துக்கு 10 மதிப்பெண், உச்சரிப்புக்கு 9, கண் தொடர்பு 0, ஏனெனில் குனிந்து கொண்டே வாசித்தார். உடல் மொழி 7, குரல் ஏற்ற இறக்கம் 7, பின்புலம் 0, நேர மேலாண்மை 0, தலைப்பில் நிலைத்தல் 7, பிறர் பேசும்போது கவனம் 9, கருவி பயன்பாட்டில் 6, மொத்தம் 55 மதிப்பெண்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. முனைவர் ஹேமமாலினி அவர்களின் பேச்சில்
உச்சரிப்பு அழகாக இருக்கும் மற்றும் கண் தொடர்பு கேட்பவர்கள் எப்படி கவனிக்கிறார்கள் என்று உற்று நோக்கி பார்த்து பேசும் திறன் பெற்றவர். ஆனால் இன்று குனிந்து கொண்டே வாசித்தார். உடல் மொழி பேச்சுக்கு தக்கவாறு அமைந்திருக்கும். குரல் ஏற்ற இறக்கம் சொற்களுக்கு தக்கவாறு இருக்கும். பின்புலம் பொதுவாக அமைத்திருப்பார். நேர மேலாண்மை நிகழ்விற்கு வருவதில் முன்னரே வந்துவிடுவார். இன்று வரவில்லை. ஆனால் கருத்துக்களை விரிவாக வழங்குவதில் வல்லவர். தலைப்பில் நிலைத்த கருத்துக்களை சொல்வதில் அது தொடர்பான நிகழ்வுகளை சேர்த்து சொன்னார். பிறர் பேசுவதில் மிக கவனமாக இருப்பதோடு அதனை இணைத்து பின்னூட்டத்தில் சொல்லி மகிழ்வார். கருவிகளை பயன்படுத்துவதில் தெரியவில்லை என ஒதுங்காமல் கற்றுத் தெளிவதில் ஆர்வம் கொண்டவர். இதன் அடிப்படையில் இவருக்கு வழங்கப்பட்ட மதிப்பெண்கள் 55. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.